ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லலாம், ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். பட் இதை பத்தி நம்ம ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்னன்னா, ஒரு அல்காரிதம் நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அது ஏன் டிசைன் பண்றோம், அந்த அல்காரிதம் உடைய யூஸ் என்ன இருக்கு, இதனால நம்மளுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போறோம். மெயினா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம படிக்கிறப்பே நம்மளுக்கு முக்கியமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்க போற டாபிக்ல மேக்ஸ் உடைய நாலேஜும் கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம உள்ள யூஸ் பண்ண போறோம் இந்த டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா, இது மெயினா நம்ம எதுக்காகன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது எதுக்காகன்னா, இப்போ ஒரு அல்காரிதம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் எ டைம் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான டைமில் நம்ம அந்த அல்காரிதமை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் இந்த இன்புட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நிறைய கொடுப்போம். ஒரு அல்காரிதம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இன்புட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அல்காரிதம் ஒர்க் ஆகுது. சரி, அல்காரிதம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, மெயினா பாத்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. அதாவது பாத்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் எ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு அல்காரிதம் தேவை. ஓகேங்களா? அந்த அல்காரிதம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பேசிக் கோடிங் நாலேஜ் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் நாலேஜும் இதுல கண்டிப்பா தேவைப்படுது. ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றப்ப நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜும் இதுல நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்படி அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும்னா, டு சால்வ் எ ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்னா கண்டிப்பா கோடிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அந்த கோடிங் நாலேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எதுல வேணாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகேங்களா? we can do whatever programming language we want, C, C++, Java, whatever programming language we want, அதில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் நம்ம இதில் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ we are going to use a C program அப்படின்னா, in the sense for that program we want some algorithms. ஸோ ஒரு அல்காரிதமை நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். அந்த அல்காரிதமை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சாய்ஸஸ், நம்மளுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் நம்மளால டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் சார்ட்டிங் அண்ட் அரே, ஒரு அரே அப்படின்றப்போ அதில் ஒரு 5 நம்பர்ஸை நான் உள்ளே வைக்க போகிறேன். அந்த அரேல அந்த 5 நம்பர்ஸை நான் சார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சார்ட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம ஹையஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணலாம். இல்லை வி கேன் சர்ச் அன் எலமெண்ட் இன் அன் அரே. ஒரு அரேக்குள்ள நம்ம போயிட்டு எலிமெண்ட்டை சர்ச் பண்ணலாம். அதாவது இப்போ 5, 6, 7, 8, 9 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வச்சுட்டு 8ன்ற எலிமெண்ட் வெதர் இட் இஸ் அவைலபிள் இந்த அரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணலாம். 5, 6, 7, 8, 9ன்ற இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 8ன்ற நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்ச்சிங் டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு டிசைன் அல்காரிதம். இந்த மாதிரி நம்ம அல்காரிதம் நம்ம டிசைன் பண்றப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அந்த நம்ம டிசைன் பண்ண முடியும். Algorithm 1, algorithm 2, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் we can design for a program. ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஒவ்வொரு வியூவில் நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு நிறைய விதமான அல்காரிதம்ஸ் பண்ணலாம். பட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் என்னன்னா, டைம் அண்ட் மெமரியை நாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். டைமும் ரொம்ப கம்மியாக ஒர்க் ஆகணும், மெமரியும் ரொம்ப கம்மியான மெமரி நம்மளுக்கு எடுத்துக்கணும். அதாவது ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். ரிசோர்ஸ் அப்படின்றப்போ நம்ம எதை சொல்கிறோம்னா நம்மளுடைய மெமரியை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம மெமரி, ப்ராசஸர், இது எல்லாத்தையுமே நம்ம ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, வி வாண்ட் டு யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ். அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா, ரொம்ப கம்மியான மெமரி, லெஸ் மெமரியில் நாம நம்மளுடைய ப்ராசஸை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அல்காரிதம் இருக்கணும். நம்ம அல்காரிதம் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5 எலமெண்ட்ஸை மட்டுமே நான் அரேக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அரேனா என்னன்றதை நம்ம அடுத்தது பிரீஃபா பார்க்க போறோம். பட் இருந்தாலும் நான் இப்பவே சொல்லிடுறேன், அரேன்றது ஒரு 5 நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸா நான் எடுத்துக்கிறேன் இப்போ மெமரிக்குள்ள.
ஓகேங்களா 5 நம்பருக்காக நான் வந்து அதுக்கு முதல்ல நான் சைஸை மென்ஷன் பண்ணுறப்போ 100ன்னு நான் மென்ஷன் பண்ணலாம். அப்போ 100ன்னு நான் மென்ஷன் பண்ணுறப்போ 100 மெமரி லொகேஷன்ஸை உங்களுக்காக இட் வில் ரிசர்வ் 100 மெமரி லொகேஷன்ஸ் இஃப் யூ ஆர் கிவிங் த சைஸ் 100. ஓகே, ஸோ பட் வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் ஒன்லி 5 எலிமெண்ட்ஸ். ஸோ த வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் மெமரின்றப்போ 95 மெமரி லொகேஷன்ஸ் வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை நம்ம வந்து கம்மியாக ரொம்ப சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்காரிதமும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். எஃபெக்டிவான அல்காரிதமாக இருக்கணும். ரொம்ப கம்மியான மெமரியில் ரொம்ப கம்மியான ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அல்காரிதம் ரொம்ப பெஸ்ட்டான அல்காரிதமாக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அசிம்டாட்டிக் நொட்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அசிம்டாட்டிக் நொட்டேஷன்ஸ் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ்னா என்ன மாதிரியான நோட்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்றப்போ 3 விதமான முக்கியமான நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஒமேகா நோட்டேஷன், இன்னொன்று வந்து பிக் டீட்டா நோட்டேஷன். இந்த மாதிரி 3 விதமான நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் if you are going to design an algorithm, அப்போ அந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா based upon time, at the same time inputs. ஸோ என்னுடைய அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா based upon the inputs I am going to design an algorithm. I want to consume less time. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமில் நம்மளுக்கு வந்து அந்த அல்காரிதம் எஃபெக்டிவாக யூஸ் ஆகணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் டு டிசைன் அன் அல்காரிதம் லைக் திஸ், ஸோ ஐ வில் சே திஸ் இஸ் ஆஸ் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம் ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் தேர் மே பி எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம டைம்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு தேர் மே பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூஸிங் n இன்புட்ஸ். ஓகேங்களா, ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் n இன்புட்ஸ். நிறைய இன்புட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். n இன்புட்ஸ் அப்படின்றது இட் மே பி டிபெண்டிங் அப்பான் த இன்புட்ஸ். அதாவது ஒரு எண்ணா நிறைய நம்ம இன்புட் கொடுக்க போகிறோமா எப்படின்றது அது வந்து அந்த அல்காரிதம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இட் மே சேஞ்ச். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் திஸ் கிராஃப், இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதமை நாம் வந்து இத்தனை இன்புட்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோன்றது தான் இந்த அல்காரிதம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த இன்புட்ஸ் த டைம் மே இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமில் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்புட் கொடுக்க இட் மே பி லைக் திஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அன் கிராஃப். இந்த திஸ் இஸ் எ கிராஃப். அப்போ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு அல்காரிதம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான நொட்டேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நொட்டேஷன்ஸ் அப்படின்னா big O notation. Okay, so it will be represented as capital letter O, big O, and then big omega, omega symbol, அதுக்கப்புறம் big theta. ஓகேங்களா, ஸோ இந்த 3 நோட்டேஷன்ஸ் நாம் வந்து பார்க்க போகிறோம். பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் டீட்டா நோட்டேஷன். இது மட்டும் இல்லாமல் லிட்டில் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட்டேஷன்ஸ் அப்படின்றப்போ தீஸ் 3 ஆர் த இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ், அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் டிசைனிங் அண்ட் அல்காரிதம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். பிக் ஓ நோட்டேஷன். பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்றப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். பேஸ்ட் அப்பான் சம் கிளாஸஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எந்த மாதிரியான கிளாஸஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of n is equal to big O of g of n
if and only if there exists positive constants C and N naught such that f of n is less than or is equal to C into G of n for all n greater than or equal to n naught. Okay, this is the definition. F of n is equal to G of n if and only if there exists positive constant C and n naught such that f of n is less than or equal to C into G of n for all n greater than n naught. Greater than or equal to n naught. Okay, so first of all இந்த இடத்துல நம்ம டெஃபினிஷன் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இட் இஸ் பியூர்லி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். வி ஆர் கோயிங் டு சால்வ் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஃபங்க்ஷன் f of n is equal to 2n plus 3. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுக்கு ஒரு கிராஃப் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எப்படி அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கிராஃபு, அதே மாதிரி ஒரு கிராஃப். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம்காக, இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா n இன்புட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷன் f of n, it is the time duration taken for the algorithm, okay, to execute. ஸோ அப்போ இந்த ரன்னிங் டைம் கேல்குலேஷன் தான் நம்மளுடைய அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணும்னா நம்மளுடைய ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் திஸ் டைம். இந்த இன்புட்ஸ் கொடுத்தா இந்த டைம்குள்ளே அது ஒர்க் ஆகணுன்றது தான் அந்த எஃப் ஆஃப் என். அந்த எஃப் ஆஃப் என் தான் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ஈக்குவேஷன் மூலமாக 2n+3ன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து எப்போ நம்ம பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு ரிவ்யூ த டெஃபினிஷன். ஓகே, when f of n is equal to big O of g of n அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரியணும், அதாவது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா if and only if there exists positive constant c and n naught. ஸோ இது c and n நாட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ். n நாட்ன்றது நம்ம எங்கே சொல்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ g of n அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு கிராஃப், கான்ஸ்டன்ட் இன்ட்டு g of n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ c இன்ட்டு g of n இது எப்படின்னா ஒரு அல்காரிதம் உடைய டைம் லிமிட். அப்போ டைம் லிமிட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அப்பர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அப்பர் பவுண்ட். ஓகேங்களா, ஸோ லோயர் பவுண்ட் அப்படின்னா கீழே போகும். கம்மியான டைமில் நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்க கம்மியான டைமில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இட் இஸ் லோயர் பவுண்ட். பட் நான் இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் மோர் அண்ட் மோர் இன்புட்ஸ், பட் இஃப் த டைம் டேக்கன் இந்த டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அப்பர் பவுண்ட்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெவி வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்போ அப்பர் பவுண்டாக போகும். லோயர் வேல்யூஸாக நம்ம கொடுக்குறப்போ, ஸ்மாலர் வேல்யூஸாக நம்ம கொடுக்குறப்போ இட் இஸ் என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூஸாக நம்ம கொடுக்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துலயே கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னன்றது தான் இப்போ நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாலினாமியலாக எடுத்துக்கலாம். 2n² + 3n + 2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ n² அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் n தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ n நம்ம யூஸ் பண்ணுறப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா n-க்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்பர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அப்பர் பவுண்ட். அப்புறம் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டுன்னு சொல்லுவோம். லோயர் பவுண்ட். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் அப்பான் n, திஸ் இஸ் லோயர் பவுண்ட் ஃபார் n, திஸ் இஸ் அப்பர் பவுண்ட் ஃபார் n. அப்போது நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம அல்காரிதமில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to use 2n. ஸோ n அதாவது இது வந்து ஆர்டர் ஃபார்
ஸோ இன் எஃப் ஆஃப் என் 2n plus 3 அப்படின்றது nன்றது ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா nக்கு எந்த வித பவரும் இல்லை. we can also use for example 2n square plus 3n plus 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து n ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஆர்டர் வந்து n ஸ்கொயர். ஹையர் ஆர்டர் தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் நம்மளுடைய ஃபங்க்ஷனில். இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2n plus 3ன்றதை நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2n plus 3 அப்படின்றப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து 2n plus 3. இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க நம்ம டெஃபினிஷனில் f of n is less than or equal to c into g of n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பிக் ஓ நோட்டேஷன். ஓகேங்களா? f of n is less than or equal to கான்ஸ்டன்ட்ன்றது வாட் எவர் இட் மே பி. ஓகேங்களா? இட் மஸ்ட் பி பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஷுட் நாட் பி 0. ஓகேங்களா? நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0வா இருக்கக்கூடாது. அப்போ இட் மே பி ஃப்ரம் 1. ஓகேங்களா? 1லேருந்து வாட் எவர் வேல்யூ யூ கேன் டேக் ஃபார் கான்ஸ்டன்ட்ஸ். g of n அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ஃபங்க்ஷனை விட இது லெஸ் than or equal to நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டேஷன் வந்து பிக் ஓ நோட்டேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் n இன்புட்ஸ் அப்படின்றப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இப்படி போகுது. இது g of nன்றப்போ இப்படி போகுது. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா n நாட்னு நம்ம சொல்றோம். we are specifying this as n naught. ஓகே. ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல if I am giving a value for n, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கு g of n-க்கு, பட் f of n-க்கு அதிகமாக எடுத்திருக்கு. ஸோ இந்த அல்காரிதமில் நம்ம அப்படியே நம்ம வர்றப்போ இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சேம் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து பென்ட்ரைவ்லேருந்து எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு டைம் டேக்கன் ஃபார் த பென்ட்ரைவ் அப்படின்றப்போ நீங்கள் வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருக்குது. அந்த ரூமுக்கு போயிட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்து அந்த கேமை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு வந்து பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அந்த டைமும் நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோடு பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற டைமும் வேறு டைம். ஓகேங்களா? ஸோ த சேம் அல்காரிதம் பட் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். ஒரு இடம், அந்த மீட் ஆகிற இடம் தான் நம்ம n நாட்னு சொல்கிறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு சில n வேல்யூஸை நம்ம இங்கே கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா g of n வந்து கம்மியான டைம் எடுத்துக்குது, f of n அதிகமான டைம் எடுத்துக்குது. ரெண்டுத்துக்கும் மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா n நாட்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்டுக்கு போயிடுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. இதில் இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு வேரி. அப்போ ஸோ இந்த பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நாம வந்து c டாட் g of n நம்ம சொல்றோம். இந்த கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி இந்த g of n பேஸ் பண்ணி நம்மளுடைய அல்காரிதம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு வேரி. ஓகேங்களா? இட் மே வேரி டிபெண்டிங் அப்பான் த டைம் அண்ட் இன்புட்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இது பிக் ஓ மூலமா நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன்ல நாம எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபங்க்ஷன் 2n plus 3. f of n வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2n plus 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை 3n plus 2 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். n ஸ்கொயர் plus 2 2n plus 2 ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் த வேல்யூ 2n plus 3. அதே மாதிரி ஐ வாண்ட் டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f of n is less than or equal to c into g of n. ஓகேங்களா? ஃபார் ஆல் n greater than or equal to n naught. ஓகேங்களா? n naught உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். n naught அப்படின்றது யுவர் இன்புட். ஓகேங்களா? வித்தவுட் எனி இன்புட் த அல்காரிதம் won't ஒர்க். ஸோ இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 ஆர் கிரேட்டர் தேன் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக n naughtன்றது இட் ஷுட் நாட் பி 0. ஓகே. ஸோ இட் ஷுட் பி a positive constant. n naught should be a positive constant and c should be a positive constant. It should not be 0. சின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்றது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் எ கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எஃப் ஆஃப் என்ன்றது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2n plus 3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா இதை வந்து நம்ம g of n-க்கு நம்ம வந்து பிக் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எஃப் ஆஃப் n
is equal to big O of g of n அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு to prove f of n is equal to big O of g of n நாம வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இதை போட போகிறோம் நம்மளுடைய வேல்யூஸை 2n plus 3 அப்படின்றத நான் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு c இன்ட்டு g of n அப்படின்னு நம்ம போடணும் இல்லைங்களா அப்போ 2n plus 3 less than or equal to we can take whatever value we want for the constant அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா g of n அப்படின்றது என்ன அப்படின்னா the same degree இந்த பக்கம் நீங்க என்ன டிகிரி எடுத்திருக்கீங்களோ அதே டிகிரி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க for example I am going to take the n c உடைய வேல்யூ என்னவா எடுக்கலாம் அப்படின்னா I am going to take 8n ஓகேங்களா ஓகே ஸோ 8n அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க போகிறேன் 8n அப்படின்றப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு வந்து ட்ரூன்றது ப்ரூவ் ஆகும் வாட் எவர் திங் வி மே வாண்ட் டு கிவ் அதாவது எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் 2n plus 3 is less than or equal to 8n அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த இடத்துல எடுக்கிறேன் நான் ஏன் இந்த இடத்துல வந்து 8ன்றது இட் மே பி a கான்ஸ்டன்ட் வாட் எவர் கான்ஸ்டன்ட் இட் மே பி இந்த இடத்துல நீங்கள் 10 எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கலாம் 2 எடுத்துக்கலாம் பட் இட் ஷுட் ஹாவ் டு satisfy this condition ஓகேங்களா அப்போ நம்ம f of n வந்து less than or equal to c into g of n ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும் அதே மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே n இருக்குன்னா யூ ஷுட் ஹேவ் டு புட் n இங்கே n ஸ்கொயர் இருக்குன்னா இந்த இடத்துல n ஸ்கொயர் போடணும் இந்த இடத்துல n கியூப் இருக்குன்னா இந்த இடத்துல n கியூப் போடணும் ஓகே ஸோ நம்ம வந்து எப்படின்னா க்ளோஸாக வரணும் டைட்டாக வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து க்ளோசஸ்ட் வேல்யூ 8n போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2n plus 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் than or equal to 8n ஸ்கொயர் நான் போடலாமா ஓகே யூ கேன் புட் 8n கியூப் நான் போடலாமா ஓகே ஷுவர் 8n power 4 போடலாமா ஓகே 8n power n போடலாமா ஷுவர் ஓகே எல்லாமே கரெக்ட் எவ்ரி திங் கரெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு பை அ மொபைல் அரௌண்ட் 15,000 நீங்க வந்து 15,000க்குள்ள வந்து ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க ஒரு கடைக்கு நீங்க போறீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் வந்து எடுத்து காமிக்கிறாங்க அது வந்து 1 lakh rupees இருந்தா நீங்க வாங்குவீங்களா இல்ல எனக்கு அரௌண்ட் 15,000 நீங்க காமிங்க அப்படின்னுவீங்க அப்போ அவங்க வந்து ஒரு 15ன்றது 18,000க்கு உங்களுக்கு அந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்க ஸோ டைட்டர் ரேஞ்சுக்கு நீங்க வருவீங்க ஓகே ஸோ ஐ கேன் பேர் 18,000 ஓகே ஐ வில் பர்ச்சேஸ் திஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிவீங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்னன்னா 15,000 உங்கள் பிளான் இருந்தது 18,000னா யூ கேன் பை அப்படின்ற மாதிரி நீங்கள் வர்றப்போ அப்போ நம்மளுக்கு வந்து டைட்டர் சுச்சுவேஷன் நம்ம வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துல வரும் ஓகேங்களா அப்போ n ஸ்கொயர்ன்றது ஷுவராக இது ஒர்க் ஆகும் இந்த பக்கம் இருக்கிறத விட இந்த பக்கம் நீங்கள் ஆர்டர் அதிகமாக போடலாம் தாராளமாக ஆனால் அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா n கியூப் n power 4 n power n வரைக்கும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போகிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அப்பர் பவுண்டுன்றது ரொம்ப தூரமாக போயிடும் ஓகேங்களா வி மஸ்ட் பி க்ளோசர் ஸோ ரொம்ப கம்மியான டைட்டான ஒரு பவுண்டை நம்ம எடுத்துன்னு வரணும் அப்பர் பவுண்டு ஸோ அது மாதிரி அப்பர் பவுண்டு வந்து டைட்டான பவுண்டு அப்படின்றப்போ என்னன்னா நாம் வந்து ரொம்ப அதிகமான பவுண்டு போயிடக்கூடாது ஓகேங்களா டைட்டர் பவுண்ட் n கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ என்னுடைய வேல்யூ கிட்ட n log n இருக்கலாம் n ஸ்கொயரா இருக்கலாம் n கியூபா இருக்கலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிட்ட n-க்கு கிட்ட இருக்கிற வேல்யூவை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அப்பர் பவுண்ட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி டைட்டான ஒரு பவுண்ட் வச்சு நம்ம பார்க்குறப்போ 8n-ன்றது எனக்கு வந்து ட்ரூ ஆகுது ஓகேங்களா 2n plus 3 less than or equal to 8n அப்படின்றது இட் இஸ் பிகமிங் ட்ரூ அப்போ என்னன்னா நான் வந்து என்னுடைய வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன்னா 16 வரும் இந்த இடத்துல 2 நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னா 4 plus 3 7 is less than or equal to 16 அப்படின்றது இட் இஸ் ட்ரூ இட் இஸ் பிகமிங் ட்ரூ ஓகேங்களா ஃபார் n இப்போ n மஸ்ட் பி அப்படி என்னன்னா உங்களுக்கு வந்து n வந்து கிரேட்டர் தேன் n நாட்டா இருக்கணும் அப்போ n நாட்ன்றது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும்ன்றது தான் கண்டிஷன் ஸோ நம்மளுடைய டெஃபினிஷன் வந்து f of n is less than or equal to c into g of n for all n greater than or equal to n naught அதே at the same time n naught is greater than or equal to 1 அதே மாதிரி positive constants it must be positive constant c and n naught must be positive constant okay ஸோ அப்போ இந்த இடத்துல இட் இஸ் a positive constant it is என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து n வந்து n நாட்ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போ f of n-ன்றது வந்து நம்ம என்ன பண்றோம்னா
f of n is equal to big O of n நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ big O of n, big O of n அப்படின்றத நம்ம எப்போ சொல்கிறோம்? நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n ஸ்கொயர் போட்டிருக்கேன், இங்கேயும் n ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா ஸோ அப்போ f of n is equal to big O of n ஸ்கொயர்னு நம்ம போடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n கியூப்னு போட்டிருக்கோம், இங்கேயும் n கியூப்னு போட்டிருக்கோம்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா f of n is equal to big O of n கியூப்னு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா திஸ் இஸ் பிக் ஓ நோட்டேஷன். இந்த பிக் ஓ நோட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்பர் பவுண்டாக போகிறோம், ரொம்ப க்ளோஸான வேல்யூவாக போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பார்க்கணும். If the condition is satisfied, then it is big O notation. So, அப்போ big O notation f of n is equal to big O g of n என்றது எப்போன்னா if and only if there exists positive constant c and n naught such that f of n is less than or equal to c into g of n for all n greater than or equal to n naught அப்படின்றதான் இந்த டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் படி நாம வந்து இந்த டைமை முடிஞ்ச வரைக்கும் கம்மியான டைமை ரெடியூஸ் பண்ணி நாம க்ளோசஸ்ட் வேல்யூவா எடுத்துன்னு போயிட்டு நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பிக் ஓ நோட்டேஷன். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிக் ஒமேகா நோட்டேஷன். Big omega notation. So same graph. Now it's lower bound. ஓகேங்களா? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ லோயர் பவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல n நாட்டுடைய வேல்யூவை நம்ம பார்க்குறோம். ஸோ n நாட்டுன்றது n இன்புட்ஸ் உடைய n நாட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f of n என்ற ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ பிக் ஒமேகா நோட்டேஷன் அப்படின்றப்போ we can use this symbol f of n. அதே மாதிரி சேம். ஸோ இதில் என்னன்னா f of n is equal to big omega of g of n if and only if there exists positive constants c and n naught such that f of n is less than or equal to greater than or equal to symbol change ஆகுது. ஓகேங்களா? f of n greater than or equal to c into g of n for all n greater than or equal to n naught. Okay, n naught வந்து greater than or equal to 1. So this is the definition for big omega. F of n is equal to big omega of g of n if and only if there exist positive constants c and n naught. Okay, such that f of n is greater than or equal to c into g of n for all n greater than n naught is greater than or equal to 1. So this is the thing that we are going to see now. ஓகே, இன் பிக் ஒமேகா நோட்டேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம n நாட்டுடைய வேல்யூவை வச்சு லோயர் பவுண்டு, அதாவது நம்ம எஃப் ஆஃப் என்னுடைய லோயர் பவுண்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லோயர் பவுண்ட் அப்படின்றது இட் ஷுட் பி லெஸர் வேல்யூஸ். லெஸர் வேல்யூஸ் அப்படின்றப்போ நாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம n இருக்குன்னா என்னுடைய நியர்பை ஸ்மாலர் வேல்யூஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மாலர் வேல்யூஸ் ஆஃப் n. ஓகேங்களா? என்னன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, லாக் n அப்படின்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன வேல்யூஸாக போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸாக நம்ம போகிறப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இதை வந்து லோயர் பவுண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிராஃபில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிக் ஒமேகா நோட்டேஷனில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் n, திஸ் இஸ் c இன்ட்டு g ஆஃப் n.
So I'm going to put the omega notation, big omega notation. F of n is greater than or equal to C into G of n for all n greater than or equal to n naught. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2n plus 3 வச்சு நம்ம பார்க்கலாம். 2n plus 3 is greater than or equal to. ஸோ இந்த g of n இந்த கான்ஸ்டன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இட் ஷுட் பி பிக்கர் தேன் c இன்ட்டு g of n. அப்போ பிக்கர் தேன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல nன்றதை நம்ம போட்டுக்கலாம். இந்த nன்றது இதை விட கம்மியாக இருக்கணும்னா ஐ கேன் யூஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 நான் போட்டேன்னா என்ன ஆகுதுன்னா 2n plus 3 is greater than or equal to 1n அப்படின்றப்போ for all n is greater than or equal to 1. ஸோ அப்போ என்னன்னா f of n is equal to omega of n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2n plus 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா ஆஃப் n ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் n ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா n கியூப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ 2n plus 3 அப்படின்றது இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த வேல்யூ. உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற வேல்யூ வந்து இதை விட வந்து கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா n மட்டும்தான் இதில் உங்களுக்கு அடாப்ட் ஆகும். பட் we can யூஸ் log n. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் 15,000 நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 அந்த ஃபோன் கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிப்பீங்க. இல்லை சார் அது இல்லை 2,000 ரூபாய்க்கான ஃபோன் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேணான்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா அது ரொம்ப லோயர் மாடலாக இருக்கும். பட் அவங்க கிட்ட வந்து ஃபோன் அவைலபிளாக இருக்குது 2,000 ருபீஸ்லையும். பட் உங்களுடைய இது விருப்பம் என்னன்னா நீங்கள் அந்த 15,000 ரேஞ்சுக்குள்ளே பார்க்குறப்போ 2,000 ரூபாய் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. 1 lakh ஃபோனையும் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் அரவுண்ட் த 15,000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி அந்த டைட்டர் பவுண்டு கிட்ட நம்ம வரணும். அப்போ டைட்டர் பவுண்டு கிட்ட வரணும்னா இது ரொம்ப சின்ன வேல்யூ லாகின் அப்படின்றது. பட் என்னன்றது ரிலேட்டடாக கொஞ்சம் கரெக்டான வேல்யூவாக இருக்குது. அப்போ பிக் ஒமேகா அப்படின்றது லோயர் பவுண்டுக்குள்ளே இருக்கிற டைட்டஸ்ட் பவுண்ட் இதுதான். ஓகே, 2n plus 3 is greater than or equal to big omega of n அப்படின்றப்போ it is also a big omega notation. அப்போ இந்த big omega notation we have proven இது வந்து என்னன்னா அப்போ big omega notation வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸாக நம்ம எடுத்துப்போம். அதாவது theta notation. நெக்ஸ்ட் இஸ் theta notation, big theta notation. ஸோ இந்த இடத்துல டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா theta of g of n அதாவது c1 dot g of n is less than or equal to f of n is less than or equal to c2 into g of n. இந்த மாதிரி நாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிராஃப் எப்படி இருக்குன்னா this is time inputs. F of n okay. So this is C1 into G of n. This is C2 into G of n. Constant 1 into G of n. Constant 2 into G of n. So we want to prove C1 dot G of n is less than or equal to F of n is less than or equal to C2 dot G of n. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அதே 2n plus 3 எடுத்துக்கிறோம். 2n plus 3 எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அப்பர் பவுண்டில் டைட்டஸ்ட் வேல்யூ இருக்குது இல்லைங்களா? அந்த அப்பர் பவுண்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். லோயர் பவுண்ட்லையும் நம்மளுக்கு வந்து ஒரு டைட்டான வேல்யூ நம்ம வச்சுருக்கோம். அந்த பவுண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2n plus 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா n.
இது C1 dot G of n. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா 2n plus 3 is less than or equal to 5n அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி 1nன்றது இந்த பக்கம் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கிரேட்டராக இருக்கணும், இந்த வேல்யூ இதை விட ஸ்மாலராகவும் இருக்கணும். 2n plus 3 is less than or equal to 5n, 2n plus 3 is greater than or equal to 1n அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது வந்து தீட்டா நோட்டேஷனை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ f of n is equal to theta of n. சரி, இது இந்த மூணு விதமான நோட்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் தீட்டா நோட்டேஷன். இந்த மூணு விதமான நோட்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா இங்கே C1, இங்கே C2. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா திஸ் இஸ் லோயர் பவுண்ட், திஸ் இஸ் அப்பர் பவுண்ட், திஸ் இஸ் த ஆவரேஜ். அதாவது நம்மளுடைய ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா இதுக்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும், இதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் 2n plus 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1n, பட் இட் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5n. ஓகேங்களா? ஸோ அப்போ C2 அப்படின்றது இட் இஸ் அப்பர் பவுண்ட், C1 அப்படின்றது இட் இஸ் லோயர் பவுண்ட். லோயர் பவுண்டுக்கும் அப்பர் பவுண்டுக்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். இதனுடைய பர்பஸ் என்ன? இந்த மாதிரி மூணு விதமான நோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் சர்ச்சிங் அன் எலமெண்ட், அதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம அரே அந்த எக்ஸாம்பிள் கூட விட்டுருங்க. ஒரு புக்கில் இருந்து நீங்கள் ஒரு பேஜ் சர்ச் பண்ணுறீங்க. அந்த பேஜ் சர்ச் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் நினைக்கிறது கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னென்னா இட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் தான் நீங்கள் தேடுறது கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் தேடுறது நடுவில் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா இட் இஸ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே தான் நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நம்மளுடைய அப்பர் பவுண்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். பிக் ஒமேகா நோட்டேஷன்றது நம்மளுடைய மேக்ஸிமம் லோயர் பவுண்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். தீட்டா நோட்டேஷன்றது இட் இஸ் அன் ஆவரேஜ் பவுண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த கிளாஸ்க்குள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்ட், இது ஆவரேஜ் பவுண்ட். n இஸ் த ஆவரேஜ் பவுண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது இட் இஸ் அன் ஆவரேஜ் பவுண்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தீட்டா நோட்டேஷன் அப்படின்றது என்னன்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் 1 into g of n is less than or equal to f of n less than or equal to C2, கான்ஸ்டன்ட் 2 into g of n அப்படின்றத சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் தீட்டா நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் ஃபைண்டிங் த அப்பர் பவுண்ட், டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட், we are using big O notation. For finding the tightest lower bound, we are using big omega notation. For finding both the upper bound and the lower bound, closest upper bound, closest to lower bound, we are using theta notation. Okay, so these are all the asymptotic notations. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.